சாயா பெங்கர் அப்படின்னும் பொழுது டியூட் இது பெரிய பயங்கரமான ஒரு அதாவது வந்து அனிருத்துக்கு இவர் தாங்க போட்டி, அனிருத்துக்கு அவர் தாங்க இது வச்சு செய்ய போறாரு பாருங்க, அடுத்த அனிருத் இவர் தான், குட்டி அனிருத் இவர் தான் அப்படின்ற மாதிரி தொடர்ச்சியான பில்டப்லாம் இருந்தது. டியூட் படம் வந்து அந்த சாங்ஸ் இந்த ட்ரெய்லர் பெருசாக ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலையேப்பா அப்படின்னு இருக்கு. ஒரு பெரிய ஸ்க்ரீனில் பார்த்தா ஓகே. அப்படி இந்த படத்தை பெருசாக நம்பிக்கிறது யாருன்னா பிரதீப் தான். பெரிய அழுத்தத்தில் இருக்கார். அவருடைய இன்டர்வியூலாம் கூட பார்த்துருந்தோம் வந்து. ஏன்னா ரஜினி கமலை வச்சு நீங்கள் படம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கூப்பிட்டாங்களா அப்படின்னா கூப்பிட்டாங்க இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லாமல் அப்படி ஒரு மழுப்பலாக இருந்தார். ரஜினி கமலை வச்சு சேர்ந்து படம் பண்ணுறது ஏங்க 41 வருஷத்துக்கு அப்புறம் வந்து 2 மாபெரும் ஹீரோக்கள் சேர்றாங்க, அதுக்கு வாங்க நீங்கள் படம் பண்ணுங்க வாங்கன்னு சொன்னால் இருக்கிற வேலையெல்லாம் விட்டு ஓடி வருவாங்க யாராக இருந்தாலும். அதை வேணான்னு சொல்லியிருக்காருன்ற மாதிரியான தகவல். அப்போ வந்து இவருக்கு நடிகர் அப்படின்ற ஒரு விஷயத்தில் ரொம்ப கரெக்டாக இருக்காரு. அதுதான் நமக்கான வழி, அதுக்குள்ளே நம்ம போயிட்டு இருப்போம். அதை தாண்டி வந்து இட்டு கொடுத்தாச்சு. ரொம்ப குறுகிய காலத்தில் ஒரு 100 கோடி விங்குக்குள்ளே வந்துட்டார் வந்து பிரதீப். இந்த படம் ரொம்ப முக்கியமான படம். ட்ரெய்லர்லாம் பார்த்தீங்கன்னா 2 விதமான விமர்சனம் இருக்குது. ஒரு தரப்பு பரவாயில்லைங்கன்னு சொல்கிற மாதிரி, ஒரு தரப்பு வந்து ஓகே ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லைங்க அப்படின்ற மாதிரி, இது சரி படத்தில் ஏதாவது கலக்கிடுவார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நிறைய தனுஷோடைய சாயல் நிறைய இருக்குது. வந்து அவர் உடல்வாக அது மாதிரி இருந்தால் கூட நிறைய தனுஷ்னு கொண்டு வந்து அதை நிறைய பார்த்தோம்னா நான் என்ன பண்ண முடியுங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. வந்து ஒரு ஒத்த உறவு உள்ளவங்கலாம் வந்து மாற்றி கூட நடிக்கலாம். வந்து ஏன்னா தனுஷ் மாதிரி ஒல்லியாக இருக்கிற ஹீரோக்கள்லாம் வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க, அவரை மாதிரி இருக்கவங்களாம். அதுக்காக அப்படியே மேனரிசம் பண்ணுறாங்களா அப்படின்னு எனக்கு அப்படியே பேக் ரீவைண்டில் போகும்போது என்ன ஆகுனா, ரஜினிகாந்த் வந்த புதுசில் வந்து நளினிகாந்த்னு ஒருத்தர் தூக்கின்னு வந்து அப்படியே இறக்குனாங்க. வந்து ரஜினி மாதிரியே இருப்பார். வந்து கண்ணு மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கும், ரஜினி சின்னதாக இருக்கும். அதே ஹேர் ஸ்டைல் இது இன்னங்கிட்ட இன்ஸ்டியூட்டில் ஒன்றா படித்தவங்க அவங்க. வந்து நளினிகாந்த் வந்தவொடனே நீங்கள் ரஜினிகாந்த் அவ்வளோதான் அப்படின்னு ஆயிடுச்சு. அப்படியே நளினிகாந்த் ரஜினி அப்படியே சாயல் பண்ணி சில படங்கள்லாம் நடிச்சார், காணாமலே போயிட்டார். அப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பேய் படத்தில் இடையில நடிச்சாப்புல, திருத்தணி தான் அவர் சொந்த ஊர். இன்னொரு விஷயம் வந்து பாக்கியராஜ் செம்ம பீக்கில் இருக்கார், பயங்கரமான பீக்கில் இருக்கார். அந்த நேரம் பார்த்தீங்கன்னா யோகராஜ்னு ஒருத்தர் கொண்டு வந்தாங்க வேலூர் பக்கத்தில் கலவைன்னு ஒரு ஊர்லேருந்து. அப்போ பார்த்தீங்கன்னா பாக்கியராஜ் மார்க்கெட்டு யோகராஜ் அடிக்க போகிறோம்னு டிட்டோ அப்படியே பாக்கியராஜை வந்து காப்பி அடிச்சு அதே மாதிரி கண்ணாடி அதே மாதிரி இதுவே. ஆனால் யோகராஜ் கலவையில் இருக்காரா, திமிரியில் இருக்காரா, ஆற்காட்டில் இருக்காரான்னு தெரியல. வந்து எதுக்கு சொல்ல வரேன்னா, பிரதீப் வந்து இனி வரும் படங்களில் அவருடைய அந்த மேனரிசம், அவருடைய அந்த லுக்கு, அவருடைய பாடி லாங்குவேஜ் இதெல்லாம் மாற்றிக்கணும்னு பொதுவாக எல்லாருடைய கருத்து வந்து சரி டியூட் எந்த மாதிரியான கதை. ஏன்னா இந்த 2K கிட்ஸை தான் அவர் வந்து மையப்படுத்தி படம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த ட்ரெய்லரை பார்த்து ஒன்றும் தெரியல. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் சொன்னார் வந்து ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் நடத்துகிற மாதிரி இருக்குது அப்படின்னு. இது ஏற்கனவே நிறைய படங்கள் வந்துடுச்சு. தமிழில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நானே நடித்த ஆஹா கல்யாணம்னு ஒரு படம். பட் இன்னும் ஹிந்திலாம் நிறைய படங்கள் வந்திருக்குது.